ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்களுக்கு கிராண்ட் மாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரவா தோசை தான். ரவா தோசை வீடியோ நான் போட்டதில்ல. ஆக்சுவலாக வீட்டில் பண்ணியிருக்கேன், நான் போட்டதே இல்லை. ரவா தோசை பார்த்தீங்கன்னா மைதா மாவும் சேர்க்கலாம், கோதுமை மாவும் சேர்க்கலாம். மைதா மாவு ஆக்சுவலாக நிறைய வீட்டில் சேர்க்க மாட்டாங்க. ஸோ அதனால கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இதை என்ன மாதிரி என்னென்ன கண்டென்ட்டாக சேர்த்தோம்னா தோசை எவ்வளோ டேஸ்ட்டாக வருன்றதை உங்களுக்கு நான் வீடியோவில் ஃபுல்லாக சொல்லி காமிக்க போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா அதுக்கு இடையில் சின்ன சின்ன டிப்ஸ் சொல்லுவேன். அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணி உங்கள் சமையலை வீட்டில் செஞ்சு அசத்துங்க. வாங்க, அதுக்கு தேவையான பொருளை என்னன்றதை பார்த்துடலாம். இதுக்கு பாருங்கள், இந்த ரவா தோசைக்கு தேவையான பொருள் சொல்லி பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா வெங்காயம், ஆனியன் பார்த்தீங்கன்னா சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். நான் இந்த அளவு கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன சைஸ் தேவையோ அதை கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சால்ட் எடுத்துருக்கேன். அதுக்கிட்ட பெருங்காயத்தூள். சால்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அளவு தான். நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றுறோமோ அந்த அளவுக்கு சால்ட்டு கரெக்டாக சேர்க்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். பெருங்காயத்தூள் எதுக்குன்னா எல்லாமே வாயு உப்பாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா சிலவங்க முந்திரி பருப்பு போடுவாங்க, சிலவங்க பாதாம் பருப்பு போடுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும், அமேசிங்காக இருக்கும். ஹோட்டலில் போனால் பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு காமிப்பாங்க. ஓகேவா? அந்த மாதிரி இங்கே போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இஞ்சி போட்டுக்கோங்க. இஞ்சி நல்லா வெட்டியிருக்கேன். அதுக்கடுத்து சாப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு க்ரீன் சில்லி பச்சை மிளகா பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி நல்லா பாருங்கள். ஸோ இதெல்லாம் சாப் பண்ணியிருக்கேன். அடுத்து ஜீரகம் போட்டிருக்கேன். ஸோ ஜீரகம் நம்ம ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. ஜீரகம் அதிகமாக சேர்க்கறதுலாம் தப்பு கிடையாது, நல்லாவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்கிட்ட முழு மிளகு இல்லை, அதனால் நான் மிளகுத்தூள் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவு 1 கப் எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ரவை 1 கப் எடுத்திருக்கேன். ரவை பார்த்தீங்கன்னா 1 கப். இது பச்சரிசி மாவு, இது ரவை 1 கப்பு. கோதுமை மாவு பார்த்தீங்கன்னா 2 கப்பு. நான் மைதா மாவும் சேர்க்க மாட்டேன். மைதா மாவு எப்பொழுதுமே எனக்கு பிடிக்காது, சேர்க்க மாட்டேன். ஸோ புரோட்டாவும் மேக்ஸிமம் நான் உணவில் சேர்த்துக்க மாட்டேன். எப்பயாவது முடியாத பட்சத்துக்கு சமைக்கிறேன்னு நான் புரோட்டா சேர்த்துக்கிடுவேன். இது பார்த்தீங்கன்னா இந்த கோதுமை மாவு அளவு எடுத்துருக்கேன். கோதுமை மாவு 2 கப் எடுத்துருக்கேன். இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஆஃப் அன் ஹவர் பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக வச்சுருந்தாலும் சரி, அல்லது ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி, நல்லா தான் வரும். அது மாதிரி இந்த மாதிரி பண்ணிடுங்க. அது நல்லா இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் பண்ணி நல்லா வெல் மிக்ஸ்டாக பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கும். ஸோ அதை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். மிக்ஸ் பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி நான் தோசைகளில் நான் காய வச்சுட்டேன். ஏன்னா நல்லா ஹீட் ஆகணும். நல்லா ஹீட் ஆனால் தான் இந்த தோசை நல்லா வரும். ரொம்ப சூப்பராக இருக்கும், சுவையாகவும் இருக்கும். ஓகேவா? இதுக்கு தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி ரொம்ப சைடிஷ் நல்லாயிருக்கும். நான் வச்சுக்கிறது மீன் குழம்பு இருக்குது. ஸோ அதனால் அதை வச்சு இந்த தோசை சாப்பிட போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மொத்தமாக மிக்ஸ் பண்ணிடும். போட்டு இந்த இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த வாட்டர் மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ வாட்டர் ஊற்றும்போது நல்லாவே ரொம்ப லாங்காக வச்சு ஊற்றுங்க. நல்லா எல்லாமே கரைஞ்சிடும், ஒரே கரைஞ்சிடும். அதனால் மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி தண்ணி வேணுன்னா முன்னாடியாக ஊற்றிக்கலாம். கட்டியெல்லாம் பிணைஞ்சிக்கங்க. பாருங்கள், இந்த மாவு பார்த்தீங்கன்னா இந்த சைஸ், இந்த பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், செமையாக மிக்ஸ் ஆகிருக்கா? செமையாக மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த பதத்தில் நீங்கள் வச்சுக்கலாம். பாருங்கள், எடுத்து காமிக்கிறேன். இதான் இந்த பதம். இந்த மாதிரி தண்ணியாக வச்சுக்கோங்க. போய் பார்க்கவே சூப்பராக இருக்கும் ரவை தோசை. இது ஒரு ஆஃப் அன் ஹவர் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா ஆஃப் அன் ஹவர் ஏன் சொல்கிறோம்னா அந்த ரவை நல்லா ஊறிடும்.
ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரவையை வந்து ஏற்கனவே வந்து வறுத்துட்டேன். அதனால் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் வறுத்தும் பண்ணலாம், அல்லது வந்து இல்லை எனக்கு வேணான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஊற வச்சியும் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே போட்டாச்சு. நம்ம தேவையான பொருளை வந்து போட்டாச்சு. ஸோ சட்டியும் காஞ்சிருச்சு. இதை வந்து நான் வந்து ஒரு தோசை ஊற்றி காமிக்கிறேன். பாருங்கள், சட்டி நல்லா காஞ்சிருச்சு. இல்லை கை வச்சு பார்த்துக்குங்க, நல்லா ஆவி வரணும். ஸோ ஆவி வந்த பிறகு இதை நல்லா பக்கத்தில் வச்சு ஊற்றிடணும். நல்லா கலக்கிக்கோங்க. இதை வந்து நல்லா கலக்கிக்கோங்க. ரவை வந்து அடியில் இருக்குமா இல்லையா, நல்லா கலக்கிக்கோங்க. இதை வந்து கப்பில் எடுத்து ஊற்றுவாங்க. கடையிலலாம் வந்து கப் எடுத்து ஊற்றுவாங்க. நீங்கள் கரண்டி வேணால் கரண்டி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு இல்லை வேணாம் கப்பு வேணால் கப்பை ஊற்றிக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப் ஊற்றிக்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கும் ரவை தோசை. அது பார்த்திங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் கழித்து பார்த்தோம்னா வந்து நல்லாவே வந்து மேலே எழும்பி வரும்போது லைட்டாக எண்ணெயை ஊற்றி அதை இறக்கிடுங்க. உங்களுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடலாம், அல்லது தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், எந்த எண்ணெய் வேணுமோ அதை ஊற்றிக்கங்க. வீட்டில் எண்ணெய் இருக்கோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கிடலாம். நல்லாவே சட்டி நல்லா காஞ்சிருக்கு. பாருங்கள், நல்லா எழும்பி வருங்க. பாருங்கள், சூப்பராக இருக்கா, செம்மையாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் ஆயில் ஊற்றிடுங்க. பாருங்கள், ஆயில் ஊற்றிட்டேன், தெரியலாம். சூப்பராக இருக்கும். நீங்கள் திருப்பி போட்டும் நீங்கள் சர்வ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா வந்து நீங்கள் சிங்கிள் சைடாகவும் ஒன்று சேர்த்துக்கலாம். நல்லாவே சேர்த்துக்கலாம். அப்போ பார்க்கவே அமேசிங்காக இருக்கா. க்ரீன் சீரகம் பார்த்தீங்கன்னா நல்லா வீட்டு பாருங்கள். அதுவாக எழும்போது நீங்கள் நல்லா திருப்பி எடுக்கலாம். சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ திருப்பி போட்டுருவோம். திருப்பி போடுறது எப்படி காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. ஸோ இதை வந்து நல்லா வெந்துட்டுருவோம். சூப்பராக இருக்கும். பாருங்கள், தோசை ஊற்றிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த தோசை வந்து நல்லா ஒரு அரை வேக்காடு வெந்ததுக்கப்புறம் நீங்கள் எண்ணெய் ஊற்றினா போதும். இன்னொரு டிஷ் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் சொல்லப்போகிறேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 2 கை நிலக்கடலை பருப்பு, ஸோ ஒரு கை பொரிக்கடலை, ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்துக்கிட்டு அதுக்கடுத்து 2 ஏலக்காய் போட்டுக்கோங்க. ஏலக்காய் போட்டு நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் விடுங்க. விட்டுட்டு நாட்டு சக்கரை உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கிட்டு மிக்சியில் கிளாக் வைஸ் சுற்றாமல் ஆன்டி கிளாக் வைஸ், அதாவது இடது பக்கம் சுற்றுங்க, வலது பக்கம் சுற்றாதீங்க. இடது பக்கம் சுற்றினீங்கன்னா ஒரு மாதிரி குறன்னு அரைக்கும். குறன்னு அரைச்சா தான் இந்த ஸ்வீட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். நிலக்கடலை உருண்டைன்னு சொல்லுவாங்க. இதை நம்ம வீட்டிலே பண்ணிடலாம். வெளியே வாங்கின அவசியம் கிடையாது. வெளியே வந்து கண்ட பொருள்லாம் சேர்ப்பாங்க. நீங்கள் இதை மட்டும் சேர்த்து குறன்னு அரைச்சிட்டு நாட்டு சக்கரை வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவை போட்டுக்கோங்க. ஒரு பிஞ்ச் மட்டும் சால்ட்டை போடுங்க. சால்ட்டு வந்து நிறையா போட்டுறாதீங்க. ஒரு பிஞ்சு போட்டு நல்லா குறன்னு அடித்து நல்லா உருட்டி வச்சிட்டிங்கன்னா அருமையான நிலக்கடலை உருண்டை ஈவினிங் ஸ்நாக்ஸு தயார். ரொம்பவும் சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.
வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி செஞ்சு கொடுங்க. இந்த தோசையுமே ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் மாவு இல்லை அப்படின்னா வந்து ஸோ இந்த பொருளை செஞ்சிடலாம். நீங்கள் கோதுமை மாவு பதிலாக மைதா மாவு போட்டுட்டாலும் நல்லா தான் இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக வரும். எனக்கு கோதுமை மாவு தான் பிடிக்கும், அதனால் கோதுமை மாவு போட்டிருக்கேன். இந்த மாதிரி பாருங்கள், நல்லா வெந்துருச்சா? ஸோ இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் வந்து எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றிடுவோம். அவ்வளோதான். எண்ணெய் ஊற்றி நல்லா மேலே மேலே பிறகுதான் எடுக்கணும். திருப்பி போடலாம், எடுப்பாமலும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். நான் வந்து சுவையான மீன் குழம்பு சாப்பிட போகிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். அது நேற்று வச்ச மீன் குழம்பு சுவையாக இருக்கும். இதை கொஞ்சம் ஆற வச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு மாதிரி விடுதலுன்னு சொல்லுவாங்க சிலவங்க. நல்லா ஆற வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஹோட்டலில் சூடாக இருக்கும். ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா நிறையா பொருள் சேர்ப்பாங்க. சமைக்கிற பொருள் வந்து பார்த்திங்கன்னா வந்து சோடா மாவு அதெல்லாம் சேர்ப்பாங்க. இது அதெல்லாம் சேர்க்காமல் நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு நம்ம செய்கிற அவ்வளோ பார்த்து எவ்வளோ அமேசிங்காக இருக்காங்க. சூப்பராக இருக்கா? செம்மையாக இருக்கும் பாருங்க. நல்லா ஓரத்தில் பாருங்க, நல்லா நெல்லை பிடிச்சி இது எப்படி சர்வ் பண்ணி நான் செஞ்சு காமிக்கிறேன். நல்லா வெந்திருப்போம் பாருங்க, சுற்றி அழகாக வெந்திருப்போம். சூப்பராக இருக்கா? பாருங்கள், தோசை நல்லா சுட்டுட்டேன். இதுதான் ரவா தோசை. பாருங்கள், ரொம்ப கிறிஸ்பியாக அழகாக இருக்குது. ஸோ இது வந்து மீன் குழம்பு வச்சு சாப்பிட்லாம். எனக்கு ஆல்ரெடி சட்னி இருக்குது. ஸோ அதனால் வந்து தக்காளி சட்னி இருக்குது. தக்காளி சட்னி அல்லது மீன் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சுவையாக இருக்கும். பாருங்கள், பார்க்கவே அழகாக இருக்கா? உங்கள் வீட்லேயும் மறக்காமல் டிஷ்ஷை செஞ்சு குழந்தைக்கு செஞ்சு கொடுங்க. ஸோ பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், பார்க்கவே அமேசிங்காக இருக்கா? மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதற்கு முன்னால் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிராண்ட்மாஸ் கிச்சன் ஜோஸ்வா டெனியல்ன்ற பேரோட இருக்கும். அந்த சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் கமெண்ட் தான் வளர்ச்சி வரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களை விடைபெறுவது உங்கள் டேனியல்.